Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பண்ணி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பட்டன் என்ன பண்ணுறதுன்றதை போன வீடியோவிலே பார்த்துட்டோம். அதோடைய கண்டினியூஷன் தான் இது பார்ட் 2 அப்படின்றது. இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம், பட்டன் ப்ரெஸ் பண்ணால் 0, பட்டன் அதே பட்டன் திரும்ப ப்ரெஸ் பண்ணால் 1. அதெல்லாம் பண்ணியிருந்தோம். ப்ரெஸ் பண்ண இல்லாட்டி ஆன் ஆகும், எடுத்து இல்லாட்டி ஆஃப் ஆகும். இப்போது அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி வச்சுக்கலாமா? ஃபஸ்ட் டைம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எல்இடி ஆன் ஆகணும், செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் அதே எல்இடி ஆஃப் ஆகணும். இதுக்கு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லா மெத்தடையும் பார்க்க போகிறோம். அதுதான் பார்ட் 1 பார்ட் 2 வச்சுருக்கேன். பார்ட் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணலாம், நாட் கேட் யூஸ் பண்ணலாம், ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. நாட் கேட்டு மோஸ்ட்லி நிறைய கண்ட்ரோலில் பண்ணுவாங்க. நம்ம இப்போ எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எக்ஸ்ஆர் கேட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இது தெரிஞ்சுக்கலாம் நம்ம எக்ஸ்ஆர் கேட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ஆர் கேட் தெரியும் இல்லையா, ஏ பி 2 இன்புட்னு வச்சுக்கலாம், இது அவுட்புட்னு வச்சுக்கலாம். 1 இருந்ததுன்னா அவுட்புட் என்ன இருக்கும், 0 இருக்கும். 1 0 இருந்ததுன்னா அவுட்புட் 1 இருக்கும். 0 1 இருந்ததுனால அவுட்புட் 0 இருக்கும். 1 இருக்கும். 0, 0 இருந்தாலும் அவுட்புட் 0 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, இந்த டிஃப்ரென்ஸான இன்புட் கொடுத்தானாக்கா அவுட்புட் நமக்கு ஓகே, அது விட்டு க்ளோஸ் ஆகும். டிஃப்ரென்ஸான இன்புட்ஸ் நம்ம எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் அவுட்புட் நமக்கு 1 ஆகும். இல்லைனாக்கா 0வாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். இதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோடிங்கோ பண்ண போகிறோம். இன்புட் டிஃப்ரென்ஸாக இருந்ததுன்னா இந்த லாஜிக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ட்ரூத் டேபிள் ஃபார் எக்ஸ்ஆர் கேட். இந்த ட்ரூத் இது இந்த ரெண்டு சைடு, இந்த ரெண்டுமே இன்புட்டு, இந்த ஒய்ன்ற இடத்துல இருக்கிறது அவுட்புட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கோடிங்கில் பார்க்கலாம். இப்போது ஒரே ஒரு பட்டன் தான் தேவை இல்லையா, 2 இஃப் கண்டிஷன் தேவை. ஒரே இஃப் கண்டிஷன்ஸ் என்ன வச்சுட்டு அந்த பட்டன் 0வாக இருக்குது. 0வாக இருக்கும்போது எல்இடி எக்ஸ்ஆர் கேட் போட்டு 1 அப்படின்றத விட ஆட் பண்ணுறேன். இப்போது உதாரணத்துக்கு இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் எல்இடி என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா 0வாக இருக்கும். அதோட எல்இடியை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட் ஆஃப் 1 பண்ணுறேன். அப்போ என்ன மீனிங் அதுக்குன்னா 0 எக்ஸ்ஆர் கேட் 1ன்னு அர்த்தம். ஆமாம் தானே? டிஃபால்ட்டு எல்இடி 0வாக இருக்குது, அது எல்இடியோட 1ன்னு பண்ணுறேன். அப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இது நடக்கும். அப்போ ஆன்சர் 1. கரெக்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சு? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்இடி 1 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எல்இடி இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? 1 எக்ஸ்ஆர் கேட் 0 அடி பண்ணிங்க அப்படின்னா 1 அடி பண்ணிங்க அப்படின்னா 0 ஆயிரும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 0வாக இருக்கும் எல்இடி. அந்த எல்இடியோட எக்ஸ்ஆர் கேட் ஆஃப் 1 பண்ணும்போது 0 எக்ஸ்ஆர் கேட் 1 ஆன்சர் 1ன்னு வரும். அப்போ எல்இடி 1 ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 1 இருக்குது. அந்த எல்இடி நம்ம எக்ஸ்ஆர் கேட் ஆஃப் 1ஓட எக்ஸ்ஆர் கேட் பண்ணுறோம். அப்போ 1 எக்ஸ்ஆர் கேட் 1 0 ஆயிடுது. இதான் கான்செப்ட். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல குட்டி டிலே போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இந்த கோடிங் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் 1 செகண்ட் டிலே இருக்கணும். அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். அப்போ எப்படி நம்ம பண்ணுறது? ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ண ஒர்க் ஆகாது. 1 செகண்ட் டிலே கொடுக்கணும். நம்ம டிலே கொடுத்துருக்கணும் கோடிங் கீழே. புரியுதுங்களா? இந்த டிலே நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் கோடிங் நம்ம பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். இந்த இஃப் இருக்கு இல்லைங்களா, இஃப் எடுத்துகிட்டு வைல் அப்படின்னு கீழே போடணும். இதில் செமிகாலன் வச்சிடணும். இவ்வளோ தான் இங்கே டிஃப்ரென்ஸ். இவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டா இந்த வைல் தேவையே இல்லை, இந்த டிலே தேவையில்லை. இங்கே இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? இந்த லைன் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சால் போதும், நம்மளால் 4x4 3x4 கீபேட் நம்மளால் பண்ண முடியும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பார்ட் 2 அப்படின்றத எடுத்திருக்கேன் நான். ஓகேவா? டிஃபால்ட்டாக பட்டன் 0வாக இருக்கும்.
பட்டன் இங்கே வரும்போது என்ன ஆகும், 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ஆகிடுச்சு. இப்போது இட்ஸ் ட்ரூவாக இருக்கும்போது கோடிங் இங்கேவே நிற்கும். ஏன்னா செமிகாலன் வச்சுட்டேன்ல, செமிகாலன் வச்சுட்டதால கோடிங் நமக்கு வந்து இங்கேவே நின்றுட்டே இருக்கும். புரியுதுங்களா? வேணா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டேன்னு வச்சுக்கலாம். பட்டன் 0வாக இருக்கும்போது கோடிங் இங்கே ஸ்டக்காகி நின்றுட்டே இருக்கும். ஏன்னா பிகாஸ் ட்ரூ இல்லைங்களா? எப்போ நான் பட்டனை ரிலீஸ் பண்ணுறனோ அப்போ வந்துட்டு இந்த ஒரு லைன் ஒன் டைம் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே வந்துடும். இப்போது இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த லைன் இப்போ இல்லை. அப்போ என்ன ஆகும்னா பட்டன் 0 ஆகுமா, ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப செக் பண்ணணும், அப்பயும் 0வாக தான் இருக்குது. அப்போ அந்த எல்இடியோட வேல்யூ அகைன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆமாம் தானே? ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த எல்இடியோட வேல்யூ வந்து அகைன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன்று ஸ்டில் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா பார்ட் 3 அப்படின்னு ஒன்று அடுத்து பண்ணுறேன். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பட்டன் யூஸ் பண்ணி ஒரு 7 செக்மெண்ட்டில் எப்படியோ ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, 0 1 2 3 4 5 6 இன்க்ரிமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் இந்த இடத்துல வைல் அப்படின்ற ஒரு கான்செப்டை உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ வைல் யூஸ் பண்ணுறது மூலிமா பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒன்றுமே ஆகாது, ரிலீஸ் பண்ணும்போது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுவும் ஒன் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பட்டனுடைய ஸ்டேட்டை நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறக்கூடியதான் வைல் அப்படிங்கிறது. இப்போது லெட்ஸ் செக் இட். இப்போது டிலே இல்லாமலே கோடிங் ஒர்க் ஆகும். ஆன் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. இது ஒர்க் பண்ணுறேன், ஆன் ஆயிடுச்சு. ஆஃப், செகண்ட் டைம் ஆன், ஃபஸ்ட் டைம் ஆஃப், செகண்ட் டைம் ஆன். இதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ எதுவுமே இல்லை கோடிங்கில், ஒன்றுமே இல்லை. இந்த லைன் எடுத்துகிட்டு நம்ம இப்போ இது மாதிரி போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டால் ஒன்று தான், ப்ராக்கெட் போட்டால் ஒன்று தான். ஸோ கம்பைல் பண்ணுறேன், இது இப்படி ரன் பண்ணுறேன். ஆஃப் ஆன், ஆஃப் ஆன், இவ்வளோ தான் கோடிங். புரியுதுங்களா? ஸோ இந்த கோடிங் உங்களுக்கு புரியலை, ஏதாவது டவுட் இருக்குது, தெளிவாக இல்லை சொல்கிறது அப்படின்னாக்கா வாட் எவர் இட் இஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நான் இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புது வீடியோ இதே புரிகிற மாதிரி நான் வேறு வீடியோ கூட போடுவேன். அண்டு இன்னொன்று சொல்ல நினச்சேன், சாஃப்ட்வேர் யாருக்காவது இன்ஸ்டால் பண்ண முடியல, லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ப்ளீஸ் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் போய் மாற்ற முடியும். நீங்கள் வந்துட்டு பண்ணலை சொல்லலை அப்படின்னா வேறு யாராவது யூஸ் பண்ணும்போது டவுன்லோட் பண்ண முடியுது அவங்களால. ஓகே, நீங்கள் எல்லா லிங்க்கையுமே செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகாதா இல்லையாட்டு. நான் நிறைய வீடியோ போடுறதுனால லிங்க் எதாவது மாற்றி போட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் உடனே நான். ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நிறைய வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ பட்டன் பார்த்துருக்கோம், அடுத்தடுத்த வீடியோவில் கீபேடு, எல்சிடி, டாட் மேட்ரிக்ஸு, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் தானே கோடிங். எல்லாமே நம்மளே உருவாக்க போகிறோம். இது வரைக்கும் நெட்டே யூஸ் பண்ணாமல் நம்ம கோடிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்னி வரைக்கும் நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். அண்ட் போக போக டேட்டா ஷீட் யூஸ் பண்ணி நம்ம கோடிங் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாஸ்க், அவ்வளோதான். இது நம்ம ஒன்றும் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பெருசாக இது பண்ணலை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுப்போம். என் வீடியோ பார்த்தே நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது, இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாமே. ஓகே, இட் இஸ் நாட் அ ப்ராஜெக்ட் கிடையாது, இட்ஸ் அ ட்ரிக். இந்த கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் வீட்டில் உட்காந்து எப்படி ஒர்க் ஆகுது, 0 போட்ட இடத்துல 1 போட்டு பாருங்கள், அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடிங்க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அது இன்னும் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்றது எனக்கு தெரியும் அப்போ தான். ஓகே, ஸோ ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ், பாய்.